ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கார போண்டா தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம இட்லி மாவு கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சம் மைதா மாவு அதில் போட்டுக்கணும். நான் ஒரு 5 வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை கட் பண்ணி நம்ம அந்த மாவோடு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் சோடா மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நல்லா நம்ம அதில் பிசைஞ்சிக்கலாம். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, மைதா மாவு, கொஞ்சம் இட்லி மாவு, புளிச்ச மாவு இருந்தால் கூட செஞ்சுக்கலாம். அதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுமாரி நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு வந்திருக்கு. நம்ம கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி இப்போ நல்லா பிழிஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காய்ஞ்சிடுச்சு எண்ணெய். இப்போ நம்ம அந்த போண்டாவை சின்னதாக நம்ம அந்த மாவை இதில் விட்டுக்கலாம். அப்படி சின்னதாக ஒன்று ஒன்றா விட்டுக்கலாம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி வந்திருக்கு. ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் நம்ம திருப்பலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நம்ம அந்த மேலே மாவாக இருக்கிறதெல்லாம் நம்ம திருப்பி விட்டு வேக வைக்கணும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் ஆகுதா, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம திருப்பி விட்டுட்டே இருக்கலாம். இதுக்கு நம்ம கார சட்னி இது கூட நம்ம வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் காட்டுறேன் பாருங்கள். இப்படி ஒன்று ஒன்றா நம்ம திருப்பி விட்டுக்கணும், இல்லைன்னா சரியாக வேகமாக ஆகிடும். பாருங்கள், இந்தமாரி திருப்பி நம்ம விட்டுக்கணும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சா. இதுமாரி ஆன பிறகு இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவும் விட்டாலும் தீஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம கொஞ்சம் மீடியமாக இருக்கும்போதே நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம போண்டாலாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கார போண்டா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நம்ம கார சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் செஞ்சுருக்கேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ். இது நீங்கள் ஃபஸ்ட்டு என் சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.